நெடுந்தூரம் நடந்தேனோ நாதமுனிகளைப் போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்லும் இந்த ரகசியத்தின் சாரத்தை இன்று நாம் அறிவோம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். தெருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை யார் அறிவார், அருளிச் செயலை அறிவாரார், அருள் பெற்ற நாதமுனிகள் முதலாம் நம் தேசிகரை அல்லால் பேதைய மனமோ உண்டோ பேசு அப்படின்னு மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலையில் சாதித்தபடி நாதமுனிகள் அவதாரஸ்தலம், ஆளவந்தார் அவதாரஸ்தலம், வைஷ்ணவ சம்பிரதாயம் உயிர் பெற்ற ஸ்தலம், 4000 திவ்ய பிரபந்தத்தை காட்டிக் கொடுத்த ஸ்தலம், பெற்றுக் கொடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். காட்டுமன்னார் கோவில், காட்டுமன்னார்குடி, வீரநாராயணபுரம், வீராணம் ஏரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த திவ்யஸ்தலம் அபிமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் 108 திவ்யதேசங்களை காட்டிலும் ஏற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லணும். 108 திவ்யதேசங்களும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பாசுரங்களால் நாம் அறிகிறோம். அந்த ஆழ்வார்கள் அருளிய பாசுரங்களையே பெற்று தந்ததால் இதற்கு ஏற்றம். இல்லை என்றால் 108 திவ்யதேசம் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரிந்திருக்காது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணது அந்த 10 பாடல்களை நாதமுனிகள் கேட்க அதை மீட்டெடுத்து கொண்டு வந்தவர் நாதமுனிகள். அப்பேற்பட்ட ஸ்தலம் இது. முதலில் கோவிலில் இருந்து ஆரம்பிப்போம். மகாலட்சுமியினுடைய கரம் பிடிப்பதற்காக நாராயணனே மன்னனாக வந்து நாதமுனிகளிடம் திவ்ய பிரபந்தத்தையும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் உலகுக்கு பகிருமாறு அளித்த இடம். அதனால் அவர் காட்டு மன்னன், காட்டு மன்னார் அப்படின்னு பேர் அவருக்கு. ஸ்ரீதேவி பூதேவி உடனான பெருமாள், பாஞ்சரத்ன ஆகமம், தென்கலை சம்பிரதாயம், கோவிலின் மூலவர் வீரநாராயண பெருமாள், தாயார் மரகதவல்லி, உற்சவருக்கு ராஜகோபாலன் அப்படின்னு திருநாமம், தாயாருக்கு மகாலட்சுமி அப்படின்ற திருநாமமும் இருக்கு. வேத புஷ்கரணி, தலவிருட்சம் நந்தியாவட்டை, நரசிம்மர் மற்றும் வராகர் சன்னதியும் உண்டு. மதங்க முனிவருக்கு சேவை சாதித்ததால் மதங்காசிரமம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. திருமணத்தடை, குழந்தையின்மை ஆகியவற்றிற்கு பரிகார ஸ்தலம் இது. பரிகாரம் பண்றதுக்கு இந்த ஸ்தலம் ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்றார். நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகளைப் போலே. நாதமுனிகள், உய்யக்கொண்டார், குருகை காவலப்பன், சிஷ்யகோடிகள் எல்லோரும் வீரநாராயணபுரத்துல பெருமாள் சன்னதியில எழுந்தருளி நம்மாழ்வானுடைய பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற பாசுரம். இதை கேட்டவுடனே உய்யக்கொண்டார் சொல்றார், பகவானை இந்த மூணுமே மறக்கடிக்கும். சோறு, நீர், சிற்றின்பம், இந்த மூணுமே பகவானை மறக்கடிக்கும். ஆனால் எதெல்லாம் பகவானை மறக்கடிக்குமோ அது எல்லாமே நம்மாழ்வாருக்கு பகவான் அப்படின்னு சொல்லும்போது நாதமுனிகள் சொல்றார், நம்மாழ்வாருக்கு எல்லாமே சாத்தியம், எல்லாமே கண்ணன் தான். அந்த ஒரு பகவானுடைய திருவடிகள், அவருடைய திருவடிகள் எனக்கு என்னுடைய சிரசின் மீது எப்பொழுது விழுமோ அப்படின்னு நாதமுனிகள் தன்னை நொந்து கொண்டு நமக்கு இது சாத்தியமா அப்படின்னு நொந்துக்கிறார். நாதமுனிகளுக்கே இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியன் இப்படி தன்னை சொல்லிக்கிறார். இது வைஷ்ணவ நெறி, வைஷ்ணவ முறை, தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்வது. அப்போ இந்த சம்பாஷணையில நடந்துட்டு இருக்கும்போது நாதமுனிகளுடைய ஆத்திலேன்னு சில பேர் வந்து, சுவாமி நீர் இங்கே இருக்கிறாரா, உங்களை தேடிண்டு சில பேர் உங்க ஆத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லும்போது நாதமுனிகள் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு எழுந்துக்கிறார். சிஷ்யகோடிகளும் கூடவே வரேன் அப்படிங்கிறார். உடனே நாதமுனிகள் சொல்றார், இல்ல பாசுரத்தை நிறுத்தாதீங்க, மன்னனுடைய முகம் வாடிடும் அப்படிங்கிறார். அவர் வீரநாராயண பெருமானுடைய முகம் வாடிவிடும், அதனால பாசுரத்தை நீங்கள் சேவிச்சுட்டு இருங்கோ, நான் போய் உடனே என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஆத்துக்கு வர்றார். நாதமுனிகளுக்கு பெண் பிள்ளை, 2 பெண் பிள்ளைகள். அவர்கிட்ட விசாரிக்கிறார்,
யார் வந்தா ஆத்துக்கு அப்படின்னு. 2 தேவகுமாரர்கள் வந்தா, கூடவே ஒரு அழகான பெண்மணி வந்தா, ஒரு குரங்கும் வந்தது அப்படின்றா. உடனே நாதமுனிகள் வந்தது ஸ்ரீ ராமபிரான், லக்ஷ்மணன், சீதாதேவி, ஒரு ஹனுமானும் கூட வந்திருக்கார். அவர்களை தரிசனம் செய்யும் பாக்கியத்தை இழந்தேனே, அவன் எந்த பக்கமா போனான் அப்படின்னா ஒரு திசையை காமிக்கிறா. உடனே நாதமுனிகள் அந்த திசையை பார்த்து சொல்றார், பிரணவம் வந்த திசை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசையை நோக்கி ஓடுறார். மழை வந்து ரொம்ப பலமா வருது. அந்த மழையில நனைஞ்சுட்டே பித்து பிடித்தவர் மாதிரி அந்த திசையை நோக்கி ஓடுறார். அங்க இருக்கவாளெல்லாம் கேட்கிறார், நீங்க பாத்தீங்களா, நீங்க பாத்தீங்களா அப்படின்னு. முதல்ல சில பேர் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க கண்டிலோம் அப்படின்னு சொல்றா. மேல மேல அந்த சேவிச்சுட்டே போறார் அவர். போகும்போது சில கால் தடங்களை பார்க்கிறார். நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆறாமுதனை சொன்ன மாதிரி, என்னை பார்க்க வந்த உங்களுடைய கால்கள் இந்த சேர்ல பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை எடுத்து அந்த நெற்றியில பூசிக்கிறார் அவர். இப்படி ஓடினவர் பின்னாடியே கருடனும் வருகிறது. கருடன் அவரை சுற்றி சுற்றி வட்டமிட்டுக் கொண்டே வருகிறது. ஒரு இடத்துக்கு வரும்போது மேற்கொண்டு போக முடியாமல் அந்த பகவானுடைய நினைப்பில் வந்து மூர்ச்சையாக விழுந்துடுறார். கருடன் அவரை விட்டு விலகாமல் அங்கேயே வட்டம் போட்டுருக்கு. உயர்கொண்டார் குருகை காவலப்பன் சிஷ்யகோடிகள்லாம் அவர் தேடிட்டு வரும்போது இங்க ஒரு மரத்தடியில பார்க்கிறார். ஐயோ, 4 திவ பிரபந்தத்தை உலகுக்கு அளித்தவர் நீர், இசையோடு பாடினவர் நீர், உங்களுக்கு இப்படிப்பட்ட கதியா அப்படின்னு உயர்கொண்டார் அழறார். நாதமுனிகள் கண் விழிச்சு சொல்றார், உயர்கொண்டாரே அழ வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நீங்க பண்ணணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனே ஆத்துக்கு போங்க, நான் தினம் திருவாரணம் பண்ணிட்டு இருக்க பெருமாளுக்கு கீழே ஒரு மரப்பட்டி இருக்கு, அந்த மரப்பட்டியை கொண்டு வாங்க அப்படிங்கிறார். உயர்கொண்டாரும் ஓடுறார். ஓடி போய் அந்த மரப்பட்டியை கொண்டு வரார். திறங்கோன்னு சொல்லிட்டு ஒரு பட்டு துணி இருக்கு, அதை விளக்குங்கள் அப்படிங்கிறார். அதை விளக்கினால் அழகான ஒரு விக்கிரகம். அது எந்த விக்கிரகம் அப்படின்னா பவிஷத் ஆச்சாரியனுடைய விக்கிரகம். மதுர கவிகளுக்கு நம்மாழ்வார் கொடுத்த விக்கிரகம் அது. அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே நாதமுனிகள் சொல்றார், எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, இது யார்கிட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லக்கூடாது. என்னுடைய மகனான ஈஸ்வரமுனியினுடைய குமாரனான யமுனாச்சாரியர் பின்னொரு காலத்தில் அவருக்கு இதை காட்டி கொடுத்து வைஷ்ணவ நெறிகளை போதித்து சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்து அவரை ஆச்சாரியனாக்கும் பொறுப்பு உம்முடையது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறார். வாங்கிண்டு பரமபதத்துக்கு போறார் நாதமுனிகள். பகவானுக்கு ஆச்சாரியர்களுடைய திருமேனி மேல தீராத காதல். ஆத்மாவையும் எடுத்துக்கிறான், திருமேனியும் எடுத்துக்கிறான். ஆனால் தான் ஆச்சாரியர்கள் திருப்பள்ளி படுத்துகிறோம். பலாப்பழத்தை ஈ எப்படி மொய்க்குமோ பகவானுக்கு வந்து அவர் திருமேனி மேலேயும் காதல். அப்படி அவருக்கு சரமக்காரியங்களை பண்ணுகிறார் ஈஸ்வரமுனிகள். உய்யக்கொண்டார் இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லல. பின்னாடி மணக்கால் நம்பி மூலமாக ஆளவந்தாருக்கு இந்த விஷயம் தெரிய வர, ஆளவந்தார் நமக்கு ஆச்சாரியன் ஆகி வைஷ்ணவ உலகத்துக்கு பெரிய தொண்டை செய்தார். ஆனிதன்னில் அனுஷத்தில் அவதரித்தான் வாழியே, ஆளவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே அப்படின்னு அவருடைய வாழி ஸ்லோகங்கள்ல பராங்குசனார் சொல் பிரபந்தம் அறிந்து கற்றான் வாழியே, கானமுறத் தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே. முதலில் இசையமைத்தவர் நாதமுனிகள் 4000 திவ பிரபந்தத்துக்கு. 4000 திவ பிரபந்தத்தை நமக்கு கொண்டு அளித்தவர் நாதமுனிகள். கருணைகளால் உபதேச கதியளித்தான் வாழியே, நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே, நலம் திகழும் நாதமுனிகள் நற்பதங்கள் வாழியே அப்படின்னு சொல்லி அந்த காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண பெருமாளை அனைவரும் தரிசித்து அவருடைய அருளை பெற வேண்டும்.